என்னுடைய அணைக்கட்டு தொகுதியான பீஞ்சமந்தை, ஜார்தான் கொள்ளை, பாலாமட்டு மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து சாலை வசதியே இல்லாத நிலையை போக்கி அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தந்தவர் தலைவர் தளபதி அரசு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, மலைக்கு செல்லக்கூடிய அந்த மின் ஒயர்கள் மலை கிராமங்களில் மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது எங்கேயாவது கட்டாயிருச்சுன்னு சொன்னால் மின்சாரம் வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகின்றது. 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமங்களுக்கு புதிதாக தார் சாலை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த தார் சாலை வழியாக கேபிள்களை கொண்டு செல்வதற்கு கேபிள்களை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு, ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள். அந்த ஏலகிரியில் சற்றேறக்குரிய 200 ரெசார்ட்டுகள் இருக்கின்றது. மின் தடைப்பட்டால், மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த 200 ரெசார்ட்டுகளும் மின்சாரம் தடைப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. அங்கே 2 ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த 2 ஏக்கர் நிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் மாண்புமிகு உறுப்பினருக்கு அங்கே ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர்கள் 8 புதிய துணை மின் நிலையங்கள், 2 துணை மின்னுடைய தரம் உயர்வு என மொத்தம் 10 துணை மின் நிலையங்களுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அணைக்கட்டு தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையங்கள், ஒரு துணை மின் நிலையம் கூடுதலாக தரம் உயர்த்தக்கூடிய 3 பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்பட நிச்சயமாக அது அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மலை கிராமங்களுக்கு மின்வயர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும்.